அந்த பென் டிரைவ்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2967 அப்படின்றாங்க. அத்தனை வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் ஆயிருந்திருக்கு அந்த பென் டிரைவ்ல. அந்த வீடியோஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செக்ஷுவல் அசால்ட்டோட வீடியோஸ். பிரஜ்வல் ரெவென்னா அவர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு இன் மல்டிபிள் ஆல் ஆஃப் திஸ் வீடியோஸ்ல. 26ஆம் தேதி எலெக்ஷன் முடியுது. 27ஆம் தேதி பிரஜ்வல் ரெவென்னா வந்து நாட்டை விட்டு கிளம்பிட்டாரு. 3 பேர் அட் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் வந்து இவர் ரேப் பண்ணதாகவும் ரொம்ப மொலாஸ்ட் பண்ணதாகவும் இந்த வீடியோஸ்ல வந்த விக்டிம்ஸ் 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே போய் இது வந்து ஏஐல இருந்து கிரியேட் பண்ணது அப்படின்றது. பட் கம்ப்ளைனன்ஸ் வந்து வெளியில வராங்க அப்படின்னும் போது இது என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், அரெஸ்ட் பண்ணா ஆறுதல் ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு விழுந்துரும்ன்றதுக்காக இவங்க வேணும்ட்டே அரெஸ்ட் பண்ணல. வந்தாருன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் நாட் அவைலபிள். இது நீங்க பிரஜ்வல் அவருக்கு நீங்க ஓட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவருக்கு ஓட் பண்ணல, அவங்க தாத்தாக்கு ஓட் பண்றீங்க, ஏன்னா அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. நீங்க அவருக்கு ஓட் பண்ணல, ஏன்னா பிஜேபிக்கு ஓட் பண்றீங்க, ஏன்னா பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காரு. திஸ் இஸ் an example only with பிரஜ்வல். டெக்னிக்கலி நீங்க ஓட் பண்ற எல்லாருக்குமே அப்படிதான் ஓட் பண்றீங்க. 543 பேர்ல எத்தனை பேர் வந்து எனக்கு இந்த எம்பி பத்தி தெரியும், இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன், இவரு என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தாருன்னா எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஓட்டு போடுறோம். தமிழ்நாட்டுல ஓட்டிங் முடிஞ்சுதா? எத்தனை பேர் இப்ப நம்ம படிச்சு இல்ல இவர் வந்து இந்த கேண்டிடேட்டா நல்லா பண்ணுவாரு, அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா தாத்தா இருக்காங்களா அப்படின்றதா இருக்கக்கூடாது. இவங்க அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ டெக்னிக்கலி ஒரு நாளும் கிட்டத்தட்ட 90 பேரை ரேப் பண்ற கண்ட்ரியில இன்னும் நம்ம இருக்கோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா Thank you for calling. மிக்க நலம். சொல்லுங்க ப்ளீஸ். மேம், இந்த பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கு வந்து இந்த விவகாரமே வந்து கடந்த மாதத்துல இருந்து மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த வழக்கினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு மேம்? ஓகே, குவிக்லி இதை பத்தி பெருசா டீடைல்ஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு குவிக் ரன் த்ரூ நான் கொடுக்குறேன். ஸோ டெக்னிக்கலி பிரஜ்வல் ரெவென்னா வந்து ஹிஸ் அபவுட் 33 years old. அவர் வந்து இப்போ சிட்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவரு யூனோ தேவகவுடா அவங்களோட பேரன். ஸோ தேவகவுடா தான் ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஜேடிஎஸ். ஹசன் கான்ஸ்டுவன்சில இருந்து தான் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு போன 2019 எலெக்ஷன்ல. 2000 இப்போ 24 எலெக்ஷன்லயும் என்டிஏவோட கொலாபரேஷன்ல ஹி வாஸ் கண்டெஸ்டிங் இன் த சேம் கான்ஸ்டுவன்சி. 26ஆம் தேதி ஏப்ரல் அவரோட தொகுதியில வந்து எலெக்ஷன் டேட்டு. ஸோ 24ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா ஒரு பென் டிரைவ்ஸ் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு இன்டர்னலா. அந்த பென் டிரைவ்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2967 அப்படின்றாங்க. அத்தனை வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் ஆயிருந்திருக்கு அந்த பென் டிரைவ்ல. அந்த வீடியோஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செக்ஷுவல் அசால்ட்டோட வீடியோஸ். யாரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெவென்னா, ஹூஸ் தட் பிரஜ்வல் ரெவென்னா, அவர் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு இன் மல்டிபிள் ஆல் ஆஃப் திஸ் வீடியோஸ்ல. இதுல என்ன இருக்குன்னா இது சர்க்குலேட் ஆனதுனால அந்த லேடிஸோட முகம் எல்லாமே வெளியில வந்து எக்ஸ்பிரஸா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே கோர்ட்ல போயிட்டு தே காட் an injunction order that இதை சர்க்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. 26ஆம் தேதி எலெக்ஷன் முடியுது. 27ஆம் தேதி பிரஜ்வல் ரெவென்னா வந்து நாட்டை விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இட் இஸ் ப்ரெடிக்டட் அவர் வந்து ஜெர்மனில இருக்காருன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடில இருந்து அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, அவரை வர சொல்றாங்க. அவர் வந்து எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க, நாங்க அவுட் ஆஃப் டவுன் சொல்லிட்டு அவரோட லாயர் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. இந்த மீன்வைல் வந்து திரும்பவும் வந்து ஒரு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படின்றது இன்டர்போல் வழியா கொடுக்குற ஒரு நோட்டீஸ். டெக்னிக்கலி இந்த பர்சன் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் அது இன்டர்போல் வழியா பண்றது. ஏன்னா இவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு, பிகாஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா சில கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு விசாஸ் தேவை கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்க விசா இல்லாம டிராவல் பண்ணலாம். ஸோ ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ். ஸோ இவர் வந்து 2011 வந்து நமக்கும் ஜெர்மனிக்கும் அந்த டீல் வந்து கிராக் ஆனது. அக்ரிமெண்ட் ஹட் பீன் சைன். ஸோ ஜெர்மனி கிளம்பி போயிருக்காரு. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல நீங்க விசா இல்லாம ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நீங்க வந்து கிளம்பி போகணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எங்க கிட்ட இருந்து அவர் எந்த அப்டேட்டும் கொடுக்கல, எங்க கிட்ட இருந்து பெர்மிஷனும் வாங்கல, வித்வுட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல பிரீச் ஆஃப் ப்ரொசீஜர்ல கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம். இந்த மீன்வைல் வந்து 3 பேர் அட் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் வந்து இவர் ரேப் பண்ணதாகவும்
ரொம்ப மொலாஸ்ட் பண்ணதாகவும் இந்த வீடியோஸ்ல வந்த விக்டிம்ஸ் 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு விக்டிமோட பையன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தட் த மதர் ஹேஸ் பீன் அப்ஸ்காண்டிங். ஸோ அது யாரு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிரஜ்வல் ரவேனாவும் அவரோட அப்பா ஹெச்டி ரவேனா இஸ் அ சிட்டிங் மெம்பர் ஆஃப் எம்எல்ஏ அங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், இட்ஸ் அ பவர் பிளக்டு ஒரு சிச்சுவேஷன். ஆனா ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3000 வீடியோஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே போய் இது வந்து ஏஐல இருந்து கிரியேட் பண்ணது அப்படின்றது. பட் கம்ப்ளைனன்ஸ் வந்து வெளியில வராங்க அப்படின்னும் போது இது என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த கேஸ் வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் எக்ஸாம்பிள் ஆஃப் பவர் சென்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தப்பா கரெக்டான்றது அடுத்த விஷயம். பட் போத் ஆஃப் தெம் ஆர் பிளேயிங் இட் வெரி சேஃப் அப்படின்றது இட் இஸ் வெரி எவிடென்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் இஸ் பீன் ரூல்ட் பை த காங்கிரஸ். ஸோ அவர் வந்து கிளம்பி போறாரு, 27ஆம் தேதி வந்து ஊரை விட்டு போறாருன்னா பெங்களூர் ஏர்போர்ட் வழியா தான் போயிருந்திருக்கணும். அது லோக்கல்ல இருக்கிற போலீஸ்க்கு தெரியல அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அது எப்படி தெரியாம ஒருத்தவங்க வந்து நாட்டை விட்டு போயிடுவாங்க, தட் டு வித் சச் அ பிக் செக்ஸ் ஸ்கேண்டல் வெளியில வரும்போது. அண்ட் பிஜேபியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து எங்க டைம்ல நடக்கல. இது நடந்தது வந்து 3000 பேரை நடத்திருப்பாங்க, 3000 வீடியோஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா, அப்ப அந்த 3000 வீடியோஸ் எப்ப எடுத்திருந்திருக்கணும்? இட் சுட் ஹவ் பீன் இன் a long process. அந்த டைம்ல அவங்க என்டிஏ ஓட கிடையாது, அவங்க வந்து அந்த டைம் யூபியோட இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூபிஏ வேணும்ட்டே ரெக்கார்ட் பண்ணி வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க டு கட் ஆர் ஓட்ஸ். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, வேணும்ட்டே இவங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா லோக்கல் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும், லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. வேணும்ட்டே தான் இவங்க அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா, இவங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கிற யூனோ கொலாபரேஷன் வந்து அந்த டைம்ல எப்படி இருக்கிறது அப்படின்றது வெளியில வந்துடும். ரெண்டாவது விஷயம், அரெஸ்ட் பண்ணா ஆறுதல் ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு விழுந்துரும்ன்றதுக்காக இவங்க வேணும்ட்டே அரெஸ்ட் பண்ணல. இந்த மீன்வேல அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ இது டெக்னிக்கலா காங்கிரஸோட தப்புன்னு பிஜேபி சொல்றதும் இல்ல, அப்ப நீங்க வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு, அப்ப அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு சொல்றதும் இது வந்து ஒரு பால் கேம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மீன்வேல் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்காரு ஜெர்மனில இருந்து லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ்ல. 15ஆம் தேதி மிட் நைட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி. ஸோ இது ஒரு வாரமாவே வந்து ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, 15ஆம் தேதி நைட் வந்து வந்துருவாரு, வந்த உடனே அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு நியூஸ் வந்து ப்ரிவலண்டா இருந்தது. 15ஆம் தேதி நைட் நேத்து தான் முடிஞ்சது. ஸோ அவர் வரல. ஸோ என்ன நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது எந்த சைட்லயுமே, ஸ்டேட்ல இருந்தும் சரி சென்டர்ல இருந்தும் சரி, இட் இஸ் நாட் மச் கிளியர். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பிரிஜ்வல் ரேவண்ணாவை வந்து திரும்ப நாட்டுக்கு அழைச்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது எடுக்கப்படுமா, இல்ல அட் லாஸ்ட் என்ன மாதிரியான லா ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு? See, 3 கேஸ் இப்ப ஆக்சுவலி ஃபைல் ஆயிருக்கு. So there are 3 FIRs which are pending against him, and that too வந்து very serious grave offense. 376லாம் very grave offense. So வந்தார்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் நான் பெயிலபிள் இது. ஸோ கண்டிப்பா he has to be arrested is the first thing. ஸோ அதனாலதான் அவர் வரமாட்டேன்றாரு அப்படின்றது இட்ஸ் a very clear understanding. பட் அந்த செகண்ட் சைடு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே மாஃப்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றது அவங்களோட சைட்ல இருந்து ஒரு they are placing it like that. But point is, இது நடந்துதான் நடக்கலையா, உண்மையா இல்லையான்றது அந்த அக்யூஸ்ட் வந்து பிரசன்ட் ஆகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்களும் நானும் உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது தவிர, கேஸ் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றது அக்யூஸ்ட் வந்து நின்று அதுக்கப்புறமா இவங்க வந்து 164 கொடுக்கும் போதுதான் நமக்கு என்ன கதைன்னு புரியும். வெரி அன்பார்ச்சுனேட்லி இந்தியால வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம் விமெனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லாஸ் இருக்கு, விமெனை வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு இன் மல்டிபிள் பெர்மினேஷன் காம்பினேஷன். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு பாயிண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம்னு போலீஸும் சொல்லும், உங்களுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஹூஎவர் இட் இஸ் சொல்லுவாங்க. ஆனா என்ன செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து, அதாவது இந்த வீடியோஸ் லீக் ஆகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல அவங்களோட பொண்ணோ அம்மாவோ தங்கையோ பொண்டாட்டியோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ டெக்னிக்கலி ஒரு சைட்ல இந்த விமன் ஹாரஸ் ஆயிட்டே இருந்தாலும் வீட்டுல வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல. சி, ஹசன் அப்படின்றது இட்ஸ் வெரி ஒரு மாதிரி கிராமப்புறத்தான நிறைய பஞ்சாயத்து இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. ஸோ அங்க வந்து எஜுகேஷனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இட் இஸ் அ வெரி க்ளோஸ்ட் சொசைட்டி. அங்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து வெளியில வந்து நின்று எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு அப்படின்றது பேசுறது, அண்ட் தட் டூ
அகேன்ஸ்ட் ஹூம் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவன் பவருக்கு முன்னாடி வந்து சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். அதையும் மீறி ஒரு 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படின்னா இட் ஹேஸ் டு சீரியஸ்லி பி இன்வெஸ்டிகேட்டட். மேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியோடைய ஆம் ஆத்மி எம்பியா இருக்கக்கூடிய சுவாதி மணிவால் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட கேட்கும் பொழுது இதற்கான பதில் சொல்றதுக்கு அவர் மறுத்துட்டு போறாரு. அதே மாதிரி வந்து அவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கிட்ட கேட்கும் பொழுதும் இதை குறித்து அவங்க எதுவும் பதில் சொல்றது இல்ல. இந்த முரண்பாடு எப்படி பாக்குறீங்க நீங்க? விமென் வந்து அதுதான் இப்போ ஒரு லேடிய வந்து அட்டாக் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு 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 ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது நம்ம என்ன சொல்றது, சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 77 வருஷம் கழிச்சு கூட வி ஆர் ஈக்குவல்ஸ், நீங்க எங்களை வந்து இப்படி ட்ரீட் பண்ண முடியாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து நம்ம சண்டை போடணும் இல்ல எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. சி வாட் எவர் ஆக்சுவலி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஸ்வாதி மலிவால் வந்து அங்க போயிருக்காங்க, கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு போயிருக்காங்க, வித் அப்பாயின்மெண்ட் போயிருக்காங்க. சோ அப்பாயின்மெண்ட் வாங்காததுனால ஷீ ஹேட் டு கிராஷ் டோர்ஸ். டோர் கிராஷ் பண்ணிட்டு அவங்க போகும்போது அங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்னலா அவங்களுக்கு இருந்த ஒரு கிளாரிபிகேஷன்ஸ்க்காக போயிருந்திருக்காங்க அப்படின்றது. அவங்க ராஜ்யசபா சீட் வந்து திரும்ப ஒரு கொஸ்டின்ல வந்திருக்கு அப்படின்றது இட் இஸ் பீன் டோல்ட், வி டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட்ஸ் ட்ரூ. சோ அந்த ஒரு விஷயத்த வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க ரொம்ப கோபமா உள்ள போனதாகவும், கெஜ்ரிவால் வந்து நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட பிஏ இந்த இவரு நம்ம பைபவ் குமார் கிட்ட சொன்னதாகவும், இதுதான் வந்து the other side of the story which we get to hearsayல. பட் த பாயிண்ட் இஸ் அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்க இருந்து வெளியில போகாததுனால மேன் ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து வெளியில அனுப்புற மாதிரி ஆச்சு அப்படின்றது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. பட் த செகண்ட் சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து மேன் ஹேண்டிலிங்கே எப்படி அக்செப்டபிள்னு தான் எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், அதே சுவாதி மலிவால் வந்து ஒரு 7 அடி உயரத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு 130 கிலோ இருந்தாங்கன்னா இப்படி பண்ணிருப்பாங்களா? இன்னும் நம்ம அந்த பிசிக்கல் கெப்பாசிட்டியை வந்து ஒரு ரீசனா வச்சிருக்கோம் டு டேக் இட் ஓவர் த அதர் பர்சன். அது வந்து இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். நம்ம இன்ஃபேக்ட் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, என்னமா நீங்க விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க, பெண்கள் உரிமை பத்தி பேசுறீங்க, இப்போ வந்து நாங்க ஆண்கள் உரிமை பத்தி தான் பேசணும் போல இருக்கு, எங்க பெண் உரிமை தான் ரொம்ப நிறைய போயிட்டு அப்படின்ட்டு. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், உங்க வீட்டுல இருக்கிற உங்க அம்மாவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், உங்க குழந்தையா இருக்கட்டும், நீங்க இல்லாம அவங்கனால ஒரு மாசம் எக்ஸ்க்ளூசிவா கம்ஃபர்டபுளா கான்பிடென்டா செக்யூர்டா இருப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ நீங்க அடுத்த ஒரு 3 மாசம் யூஎஸ்க்கு ஒரு ஒர்க்குக்கு போறீங்க, உங்க வீட்டுல வேற ஆண்களே கிடையாது, வீட்டுல வந்து பெரும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 monthsனா உங்களால தைரியமா உங்க குழந்தை அம்மா தங்கையை விட்டுட்டு போக முடியுமா? போக முடியாதுன்ற நிலைமையில நம்ம இருக்கும்போது அப்ப நம்ம அவங்களோட சுதந்திரம் பத்தியும் அவங்களோட ரைட்ஸ் பத்தியும் நம்ம பேசிதானே ஆகணும். சோ இது வந்து இன்னைக்கு ஒரு பிரஜ்வல் வெளியில வந்திருக்காருங்க, எத்தனையோ பிரஜ்வல் வெளியில வராம இருந்திருக்கலாம். இது வந்து எங்க திரும்ப நம்ம நேரோ டவுன் பண்ணி கூட்டிட்டு போகுதுன்னா இந்த பாரம்பரிய அரசியல், என்னோட ஹெரிடிட்டரி பாலிடிக்ஸ்க்கு தான் திரும்ப வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜ்வல் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஃபர்கெட் அபவுட் வந்து அவர் பண்ணிருக்காரா பண்ணலையா அதெல்லாம் வேற விஷயம். பட் நீங்க அவரை ஓட் பண்ணும்போது, நீங்க பிரஜ்வல் அவருக்கு நீங்க ஓட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவருக்கு ஓட் பண்ணல, அவங்க தாத்தாக்கு ஓட் பண்றீங்க, ஏன்னா அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. நீங்க அவருக்கு ஓட் பண்ணல, ஏன்னா பிஜேபிக்கு ஓட் பண்றீங்க, ஏன்னா பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காரு. திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் only with பிரஜ்வல். டெக்னிக்கலி நீங்க ஓட் பண்ற எல்லாருக்குமே அப்படிதான் ஓட் பண்றீங்க. 543 பேர்ல எத்தனை பேர் வந்து எனக்கு இந்த எம்பி பத்தி தெரியும், இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன், இவரு என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தாருன்னா எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஓட்டு போடுறோம். தமிழ்நாட்டுல ஓட்டிங் முடிஞ்சுதா? எத்தனை பேர் இப்ப நம்ம படிச்சு இல்ல இவர் வந்து இந்த கேண்டிடேட்டா நல்லா பண்ணுவாரு, இந்த அம்மா பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு எத்தனை பேர் அனலைஸ் பண்ணிருக்கோம்? நம்ம ஓட்டு போடுறதே சின்னத்துக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனைன்னு வந்து இன்னைக்கு நிக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த சின்ன ஒரு சின்னத்தை இன்னொரு சின்னத்தை நீங்க அந்த மனுஷனை பார்த்து நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள பத்தி ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும், அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அவங்க என்ன மாதிரி மனுஷன் தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னமும் 77 வருஷம் கழிச்சும் எந்த சின்னமோ அந்த சின்னத்தை பார்த்து முத்திரை போட்டா இப்படிதான் நடக்கும். அதே மாதிரி வந்து வாரிசு அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர் தேர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னாலும் கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஹேவ் பாத்ருஹரி மாதா ஒரிசால இருந்து, சுப்ரியா சுலே மேடம் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஹீனா கேவிட் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஜெயந்த் சின்ஹா ஃப்ரம் ஜார்க்கண்ட். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இல்ல அவங்க ரிலேஷன்ல இருக்கிற நிறைய பேர் வந்து they have been into politics. ஸோ பாயிண்ட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்றது நீங்க டிசைட் பண்றது அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா தாத்தா இருக்காங்களா அப்படின்றதா இருக்கக்கூடாது. இவங்க அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும்.
ஃபைனல் கொஸ்டின். இப்போ இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஆட்சியாளர்கள் மேல வந்து அரசியல் கட்சிகள் பொதுவா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் பொறுப்பா இல்ல வந்து இந்த சமூகம் பொறுப்பா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேடம்? இது பொறுப்பு யாருமே எடுத்துக்க முடியாது. ஐ திங்க் எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும். டு an extent நீங்களும் எடுத்துக்கணும், டு an extent நானும் எடுத்துக்கணும். ஐ திங்க் இட் இஸ் அ கம்யூனிட்டி. as a கம்யூனிட்டி நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல வந்து 2021ல ஒரு ரிப்போர்ட் வந்தது. ரொம்ப பெரிய டாக் ஆச்சு ஃபார் அபவுட் 2-3 months. அப்புறமா எல்லாருமே மறந்துட்டோம். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு 87 பெண்கள் வந்து ரேப் ஆறாங்க அப்படின்னு. ஸோ டெக்னிக்கலி ஒரு நாளும் கிட்டத்தட்ட 90 பேரை ரேப் பண்ற கண்ட்ரில இன்னும் நம்ம இருக்கோம். யூகே அது வந்து நம்ம ஊர்ல நடக்கலாமா, அது எங்கேயோ நார்த்ல நடக்குது, ஏதோ சவுத்ல நடக்குது, ஈஸ்ட்ல நடக்குது அப்படின்றதுதான் நம்ம பண்ற ஒரு பெரிய பிரச்சனை. பட் ஆனா பாக்ஸ்கோ கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுல ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்குமே ஏறிட்டு போகுது. டெக்னிக்கலி ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பீட் ஃபார் விமன் ஆர் பீட் ஃபார் சில்ட்ரன் ஹஸ் ஆக்சுவலி பீன் எஸ்கலேட்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இது வந்து எந்த விதத்துல இது சரி பண்ணணும் அப்படின்னா, இது நான் ஒருத்தி சரி பண்றதோ நீங்க ஒருத்தங்க சரி பண்றதோ கிடையாது. ஆஸ் அ சிஸ்டம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி பண்ண வேண்டியது. சின்ன சின்ன விஷயமும் இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு கொண்டு வரும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? பார்லிமெண்ட்ல விமன் ரெப்ரஸன்டேஷன் 33% வரணும் அப்படின்றது டிகேட்ஸ் டுகெதர் நமக்கு வந்து சண்டை போட்டு நம்ம வெயிட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வீட்டுல இருந்தே இருக்க வேண்டிய ஒரு வெரி அல்டிமேட்டிவ். ஒரு வீட்டுல ஒரு பெண் இல்ல அவங்க 100% ஷீ இஸ் கிவிங் இட் டு ஹர் ஒர்க் அப்படின்னா அந்த வீடு வந்து இஸ் நாட் மேனேஜ்ட். இட் இஸ் அக்செப்டபிள். இதுதான் ஃபேக்ட். எவ்வளவு நீங்க ஒர்க்ல பிஸியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு நீங்க தான் தாயா இருக்க முடியும். உங்க மாமனார் மாமியாருக்கு நீங்க தான் மருமகளா இருக்க முடியும். உங்க அம்மா அப்பாக்கு நீங்க தான் பொண்ணா இருக்க முடியும். உங்க கணவருக்கு நீங்க தான் மனைவியா இருக்க முடியும். பிகாஸ் யூ ஹாவ் டு பிளே தீஸ் ரோல்ஸ். எஸ்கேபிசமே கிடையாதுமா. வெளியில போய் நீங்க எவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டுல வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் விமென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரேஸ் ஜஸ்ட் நாட் த ஹவுஸ், இட்ஸ் ரேசிங் த ஃபேமிலி. ஏன்னா ஒரு அம்மாக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அது, ஒரு மனைவிக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அது. சோ இந்த விஷயம்லாம் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றோம் இல்லையா, இது இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாரும் உணர்றோம், நம்ம எல்லாரும் நம்புறோம். அதனாலதான் நிறைய இடத்துல பெண்கள் வெளியில வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் மாமனார் மாமியாரோ இல்ல கணவரோ இல்ல நீ வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கணும், பிகாஸ் வி ஹாவ் டு ரேஸ் த ஃபேமிலி நம்ம சொல்றோம். சோ இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது லைக் இட் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்ற ஒரு குவெஸ்டன்ல அப்போ நம்ம அவங்களோட ரிசோர்சஸ கட் பண்றோம் அப்படின்ற ஒரு கில்ட் ஃபேக்டர் ஏன் வர்றதில்ல? அவங்களும் படிச்சிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு பொண்ணு இருக்கான்னு தெரியல, எனக்கு பொண்ணு இருக்கு, நான் என் பொண்ணு படிக்க வைக்கிறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனையும் படிக்க வைக்கிறேன், 2 பேரையும் ஒரே மாதிரி படிக்க வைக்கிறேன், ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், ஒரே எக்ஸ்போஜர் கொடுக்குறேன். நாளைக்கு என் பையன் மட்டும் வேலைக்கு போவான், பொண்ணு வீட்டுல உட்காந்து பாத்துக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரெஷரா இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் அ சாய்ஸ் இட்ஸ் அ டிஃபரண்ட் திங். பட் இஃப் ஷீ இஸ் ப்ரெஷர்ட், என் வீட்டை பாத்துக்கணும்னா நீ வீட்டுல உட்காரணும் அப்படின்னு நம்ம வீட்டுல பொண்ணு உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில இருக்கிற எக்ஸ்போஜர் அந்த குழந்தைக்கு கிடைக்காது, அந்த பெண்ணுக்கு கிடைக்காது. So she will be completely inside the house. வீட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நீங்க வந்து you should be open to her problems. So வீட்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு என்ன வேலை, வீட்ல இருக்கிறது தான் பெரிய வேலையே. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்ககிட்ட என்ன இவர் ஒரு மாதிரி பாக்குறாங்களோ, இல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் இருக்கு, செக்ஷுவல் லைக்கிங்ஸ் யாராவது எனக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கணவரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அந்த விமனை தான் வந்து டார்கெட் பண்றாங்க. நீ என்ன பண்ண, நீ என்ன துணி போட்டுட்டு போன, நீ ஏன் அவங்கிட்ட பேசுற? சோ இப்ப வந்து உலகத்துல 50% ஆல்மோஸ்ட் ஆம்பளைங்க, 50% ஆல்மோஸ்ட் பொம்பளைங்க. உங்களை யாராவது இப்படி கேள்வி கேட்கறாங்களா? நீ என்னத்துக்கு போய் அவன்கிட்ட பேசுன, நீ வாய் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் எப்பவுமே அது வந்து பெண்கள் பக்கமே வருது? சோ இப்ப இந்த ரேப் கேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட இத்தனை வீடியோஸ் வெளியில வந்திருக்கு. Almost 20 families have evicted that place. ஹசன்ல இருந்து 20 ஃபேமிலிஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கனால அந்த பப்ளிக் ஸ்க்ரூட்டினிய வந்து அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியல. ஒருத்தங்களோட இன்டர்வியூ நான் படிச்சேன். அதுல அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு 49 வயசு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணுக்கு இப்பதான் ஒரு பேத்தி பிறந்திருக்கு. இந்த டைம்ல அது இந்த இன்சிடென்ட் பத்தி யாருக்கிட்டுமே சொல்லல. வீடியோ வெளில லீக் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட வந்து அவங்கள பாக்குற விதமே வேற மாதிரி பாக்குறாராம். அவங்க பொண்ணு வந்து பேசுறதே நிறுத்திருச்சான். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இதனால சண்டையாம். பையன் மட்டும் தான் சப்போர்ட் பண்றானா. இதுல அந்த அம்மா என்ன தப்பு பண்ணிருக்கு? See, எப்பவுமே finding the fault with the women is the problem. And இப்போ I'm so glad that நமக்கு வந்து இந்த 33% ரிசர்வேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நம்ம வந்து பாலிசியா கொண்டு வந்தாதான்
பெண்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இல்லைன்னா அது வரைக்கும் சும்மா ஒரு ஒரு என்ன சொல்றது கான்ஃபரன்சஸ் பண்ணிக்கிட்டு பெண் உரிமைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம் பண்ணிட்டு இருக்கலாம் டில் த டைம் இட் கம்ஸ் இன் டு ரியாலிட்டி. கோவிட் டைம்ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தது இல்ல, வேற வழியே கிடையாது, வீட்டுல உட்காந்துதான் வேலை செய்யணும். அது வரைக்கும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? வீட்டுல உட்காந்துட்டு கம்பெனி வேலை பார்க்கறது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? நமக்கு வேற சாய்ஸே கிடையாது. யூ ஹாவ் டு சர்வைவ், திஸ் இஸ் த ஒன்லி வே. we got accustomed to it. ஏன் அதே விமென்க்கு பண்ண மாட்டேன்றாங்க? பெண்கள் வெளியில போய் வேலைக்கு போனாங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் எடுப்பீங்க, உங்களுக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும், உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் நிறுத்துறது. ஒரு ஆண் வந்து வேலை செஞ்சாருன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அதே வேலையை ஒரு பெண் செஞ்சா 88 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன்? See, all of this is a big question which each and every one of us ஒரு நாளும் நம்ம எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நாளும் இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கொண்டு வரணும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் தந்தமைக்கு நன்றி மேம். Thank you so much, Vishal, for this opportunity.